நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். உலகிலேயே அதிக முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட முதல் நாடான இந்தோனேஷியாவிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்ற அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. 14வது நூற்றாண்டு வரை இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்த இந்தோனேஷியா அதன் பிறகு முஸ்லிம் நாடாக மாறியது. இருந்தாலும் அங்குள்ள மக்கள் மதம் மாறினாலும் தங்கள் கலாச்சாரம் இந்து என்பதில் உறுதியாக உள்ளனர். இந்த சம்பவம் ஆந்திர பிரதேசம் மாநிலம் கர்னூல் மாவட்டம் அடோனியில் உள்ள சிவாலயம் கோவிலில் நடைபெற்றது. கோவிலின் கருவறைக்குள் ஒருவர் புனித விளக்கை பயன்படுத்தி சிகரெட் பற்ற வைப்பதை இந்த காணொளி காட்டுகிறது. கோவிலின் புனிதத்திற்கு காட்டப்பட்ட அவமரியாதைக்கு உள்ளூர் பக்தர்களும் இந்து அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதோடு அந்த செயலை படம் பிடித்த நபர் மற்றும் அவரது நண்பர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அகமதாபாத்தில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 56 பேர் பலியான வழக்கில் தீவிரவாதிகள் 38 பேரின் மரண தண்டனையை குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. ரயில் நிலையங்களை சீரமைக்கும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பல பகுதிகளில் ரயில் நிலையங்கள் புதுமை பெற்று பொலிவுடன் காட்சி தருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூரில் இருக்கும் வடகோவை ரயில் நிலையம் மேம்பாட்டு பணிகள் சீராக நடந்து வரும் பொலிவு காட்சியை காண்கிறீர்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.